ஹலோ கைஸ், திஸ் இஸ் டார்க் பிளாக் கேமிங். அதான் நம்ம சொன்ன மாதிரியே சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அன்றைக்கி நைட்டே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ நாளைக்கு வீடியோ எடுப்பேன், ஆனால் சண்டே தான் வரும் அந்த சர்ப்ரைஸிங் வீடியோ. அவன் தான் எடுப்பான் வீடியோ. எதுவுமே தெரியாத மாதிரி நீ மட்டும் நீ அமுச்சு விட்றான்ட்டு நம்ம கேட்க போகிறோம். அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி தான் இப்போ தான் டே 2 ஆக போகுது, பார்த்தாலே தெரியும். ஸோ கெட் இன் டு த வீடியோ. ஆனால் ஒன்று, அது என்னதுன்னா, நான் உங்களுக்கு வீடு கட்டுறதை காட்ட மாட்டேன், ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான் காட்டுவேன். அவன் சர்ப்ரைஸ் வீடியோ சண்டே வரும்ல, அதே டைமில் தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு காட்டுவேன். கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான் இப்போ காட்டுவேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக காட்ட முடியாது, ஏன்னா இது ரொம்ப பெரிய வேலை. மைண்ட் கிராஃப்ட்னாலே ரொம்ப பெருசு, அதனால் காட்ட முடியாது. எது வரைக்கும் கிளியர் பண்ணோன்னு மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன். எது வரைக்கும்னா, இங்கேருந்து இதோ இங்கே வரைக்கும் வரும். இது கிளியரு. அப்புறமா இங்கே இதோ இங்கே வரைக்கும், இங்கே இருக்குல்ல, இங்கே வரைக்கும் அந்த டர்ட்டு ஃப்ளோர் மாதிரி வந்துடும். நான் அங்கங்கே வேணால் கிளிப்பிங்ஸ் காட்டுறேன், ஏன்னா இது ஃபுல்லாக காட்ட முடியாது எப்போவுமே. ஸோ நான் அங்கங்கே கிளிப்பிங்ஸ், ஏன்னா இது ஃபுல்லாகலாம் காட்டினா ரொம்ப வீடியோ டைம் ஆகிடும். அப்புறமா இதெல்லாம் 1 hour 1.5 hour யார் பாப்பா வீடியோவை? அதனால் இந்த இடத்துல கிளியர் பண்ணிட்டு வந்து உங்களை இது வரைக்கும் இப்போ பார்த்தா இத்தனை ஷவல் இருக்குது எப்படின்னு தோணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஷவல் உடஞ்சிருச்சு, அப்பயே காட்டலாம் தான் பார்த்தேன். எதுக்கு ஒரு ஷவல் உடஞ்சதுக்கெலாம் எதுக்கு காட்டணுன்ட்டு அப்படியே விட்டேன். இதோ இந்த டர்ட்டு இருக்குது, இவ்வளோ டர்ட்டு. எத்தனை ஷவல் உடையுதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல. அதாவது இந்த அதாவது இந்த ப்ராசஸில் எத்தனை கல் உடையுதுன்னு பார்ப்போம். சாரி, ஐயோ வாயில் வரல. ஷவல். பிக்காக்ஸ் வேணாம், பிக்காக்ஸ் வேணும், ஆக்ஸ் தான் வேணாம். ஆக்ஸை தூக்கி ஓரமாக போடணும், இப்போது ஓரமாக போடணும். அப்புறமா அதான் மெயின். அது என்ட்ரி வரும்போது தான் பங்கமாக இருக்கும். அதான் இந்த இடத்துல எத்தனை ஷவல் உடைய போகுதுன்னு பார்க்கலாம். இது இந்த மலையவே இந்த வீடு மாதிரி செதுக்க போகிறேன். அதான் என்னோடய பிளான். நான் அதை டெக்கரேட் அந்த வீடு கட்டுறதே உங்களுக்கு காட்ட மாட்டேன், ஏன்னா அது ஒரு ஹிடன். எது வரைக்கும் பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் ஸ்டோன் இருக்கட்டும்னு நினைக்கிறேன். இல்லை பார்ப்போம், ஸ்டோன் அப்படியே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நல்லா இருக்குது அப்படியே ஸ்டோன் இருந்தால், ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. ஸோ ஸ்டோன் அப்படியே இருக்கட்டும். ஸ்டோன் சிலது மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம், ரொம்ப இதுவாக இருக்கிறது மட்டும். இங்கே டர்ட்டு வச்சிடலாம். இதோ ஈவனாக ஒரே இடத்துல போய்ட்டு முடிகிற மாதிரி இருக்கணும். இதோ நம்ம வேணால் இங்கே தண்ணி மாதிரி கூட ஊற்றி விடலாம், நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு அயனை கண்டுபிடிக்கணும். அயனை கண்டுபிடிச்சி பக்கெட்டு இதெல்லாம் இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது. நான் அவனோட வாய்ஸும் எல்லா வீடியோலையுமே ரெக்கார்ட் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும், வேறு ஏதாவது ரெக்கார்டிங் ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா என் ஃபோன் ரெக்கார்டில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஐயோ, எதில் செகண்ட் இது முடிய போகுது. சரி, இது அப்படியே ஒரு கிளியர் அவுட் பண்ணிட்டு சந்திக்கிறேன். அப்படியே ஒரு கிளியர் அவுட் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம். இதோ நான் அது அப்படியே செதுக்கிட்டேன். இங்கே இருக்கிறதெல்லாம் சின்னது இது காபிள் ஸ்டோனாக இருக்குன்னா அது அழகாக அப்படியே கரெக்டான ஷேப் வரணுன்ட்டு
ஃபஸ்ட்டில் நான் எதிர்பார்க்காம இந்த ஷேப் வந்துச்சேன் இந்த படிக்கட்டு மாதிரி. அப்போதுலேருந்து எனக்கு ஒரு ஆசை. என்ன பண்ணேன், இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த ஸ்டோன்லாம் உடச்சிட்டு அப்புறமா இங்கே பார்த்தா இந்த மாதிரி வரல. ஐயோ என்ன பண்ணுறதுன்ட்டு காபிள் ஸ்டோன் அடிக்கிட்டு எனக்கு ஆசை. ஸோ கூடவே நடுவுலையும் கரெக்டாக ஷேப் இல்லையா, அதனால் காபிள் ஸ்டோன் அடுக்கி கரெக்டாக இங்கே வாட்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சிட்டேன். கரெக்டாக இங்கே வாட்டர் ப்ளேஸ் பண்ணால் அழகாக இப்படி வழிஞ்சு உளுத்தோம். ஆனால் எனக்கு ஒரு ஐடியா. 1 minute. இதை உடச்சிட்டு இங்கே பாருங்கள், 3வது ஷவல் உடைய போகுது. ஆல்ரெடி ஒரு ஷவல் உடஞ்சிருச்சு. ஸோ இது தேர்டு ஷவல். டக்குன்னு சொன்னால் வாயில் வரல, ஆனால் யோசித்து சொன்னால் வாயில் வருது. இது இந்த மாதிரி தான் டிசைன் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுருணும். செமையாக இருக்கும். ஆனால் தண்ணி ஊற்றுற அளவுக்கு என்கிட்ட இல்லை தண்ணி. ஏன்னா பக்கெட் வேணும், வாட்டர் பக்கெட். என்கிட்ட வாட்டர் பக்கெட் இல்லை. 3வது ஷவல் உடஞ்சிச்சு. ஓ இதோ இங்கே வச்சிடணும். இவ பார்க்க கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்ட். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பக்கம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, இந்த பக்கம் இது வேறு. கரெக்டாக இருக்கா? இங்கே கொஞ்சம் ஷேப்பே இல்லை. கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்குல்ல? எனக்கு அதுவே ஒரு டவுட்டு. பர்ஃபெக்ட். இதை இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணோம், அவ்வளோதான். ரகமாக இருக்குல்ல. காபிள் ஸ்டோன் இருக்குல்ல, எங்கே? ஓ உடச்சிட்டேனா? இப்போ காபிள் ஸ்டோன் இருக்குல்ல, இல்லை நான் டிசைன் பண்ணுறதெல்லாம் காட்ட மாட்டேன். இதோ இதான் இங்கே இது பண்ணிட்டேனா, நான் வீடு கட்டுறது காட்ட மாட்டேன். இதோ இங்கே கிளியர் பண்ணிட்டேனா, இதோட இது ஃபுல்லாக இது கிளியர் பண்ணுற அளவு, அதாவது இங்கே ப்ளேஸ் பண்ணுற அளவு அப்போ வரைக்கும் இங்கே காட்டுவேன். அதாவது ப்ளேஸ் பண்ணும்போது கட் பண்ணிடுவேன். ஏன்னா இது ரொம்ப டைம் ஆகும் ப்ளேஸ் பண்ணுறது, உடைக்கிறதுலாம். இது முடித்தோடனே என்ன பண்ணுவேன்னா வுட்டு கலெக்ட் பண்ண போவேன். ஏன்னா வுட்டு மெயின் இந்த வீடுக்கு. நீங்கள் சண்டே பார்ப்பீங்க என்ன ஏதுன்னு. அதனால் வுட்டு கலெக்ட் பண்ண. வாவ், இது நேச்சுரலாகவே அழகாக இருக்குது. பார்ப்போம். வுட்டு கலெக்ட் பண்ண போவேன். சுற்றி அயன் கிடச்சா நல்லாயிருக்கும். வுட்டு கலெக்ட் பண்ண போகணும். அப்புறமா நெக்ஸ்ட்டு வுட்டு சாண்டு இதெல்லாம் போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வருவேன். சாண்டுக்கெலாம் குறையே இல்லைப்பா. சாண்டு வுட்டு அதெல்லாம் கொச்சன்னு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் நிறைய. அப்புறமா இந்த மலை, இந்த இடத்த அந்த பாதி மலையை அழகாயிடும் எனக்கு தான். இந்த மலையை அந்தளவுக்கு மாற்றிடுவேன். உடனே இல்லை, இப்போதைக்கு ஒரு சூப்பரான வீடு இருக்கிறத வச்சு. வீடு கட்டுறதை காட்ட மாட்டேன். ஏன்னா வீடு கட்டுறதை காட்டினா அவ்வளோதான், அதுக்கே 3 பார்ட் போகும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெருசாக வருமா, அதனால் அதுக்கே 3 பார்ட் போகும். அதனால் வீடு கட்டுறதை காட்ட மாட்டேன். ஸோ நான் இதை ஃபுல்லாக இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு வீடியோ ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வுட்டு கலெக்ட் பண்ணுன்றதை காட்டுறேன், சாண்டு கலெக்ட் பண்ணுறதை காட்டுறேன். இந்த அப்படியே ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி. எந்த பிளாக்? இந்த பிளாக் வச்சுக்கலாமா? இதோ இங்கே நின்றுட்டு 1 2 3 பிளாக்ஸ் இங்கே நின்றுட்டு கரெக்டாக இப்படி அந்த சாண்டு மேலே கண்ட்ரோலர் இருக்க மாதிரி. பர்ஃபெக்ட். அப்படியே இந்த இடத்த ஜஸ்ட் மிஸ் முடிய போகுது.
இன்னும் கொஞ்சோண்டு. எங்கள் வீட்டாண்ட தண்ணி லாரி வேறு வந்துருச்சு. ஹார்ன் அடித்தா அவ்வளோதான். ஹார்ன் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கட் பண்ணிட்டு வரேன். இதே இடத்துலேருந்தே தொடர்ந்து நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். கரெக்டாக அப்போ தான் எதுவும் வண்டிலாம் வருது. இப்போ தான் சவுண்டு நிறைய வரும். அது ஏன்னே தெரில. இது இப்படி தான் அது எப்போவுமே. இது நான் எதுவுமே பண்ணாத போதெல்லாம் சவுண்டே வராது. கரெக்டாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணோன்னு தான் டசக்குன்னு ரோட்லேருந்து சவுண்டு வரும். அந்தளவுக்கு இந்தோ எத்தனை பைக்கு இப்போ தான் எல்லாமே போகும் ரோட்டில். இத்தனைக்கும் நான் இருக்கிறது சந்துக்குள்ளே தான். அப்போ கூட இத்தனை இது என்ன பண்ணுறது. சரி நம்ம இது பண்ணிட்டோம்ல, அவ்வளோதான். இதோ நீட்டாகிடுச்சு. ட்ரான்சிஷன் போடலான்னு பார்த்தா மறந்துட்டேன். சரி ட்ரான்சிஷன்லாம் எதுக்கு நமக்கு? தண்ணி ஊற்றணும். என்ன பண்ணுறது? தண்ணி ஊற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணால் அவன் பக்கெட்டில் எடுத்து ஊற்றுங்கன்னுவான். அந்த மாதிரி தான். இந்த இது பண்ணுவோம். இது ஏன் இப்படி மறைச்சி வச்சுருக்கேன்னா, பின்னாடி குப்பையாக இருக்குது. குப்பையாக இல்லை, இதோ இவ்வளோ கேப் இருக்குது. அப்படியே அசிங்கமாக இருக்குது. அதான் இதோ இப்போ பார்த்தா கிளியராக இருக்குல்ல நமக்கு. அதாவது டக்குன்னு பார்க்கும்போது இங்கே கிளியராக இருக்குது. வாவ் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி தான். இது பண்ண மறந்துட்டுமே. அத்தனை ஸ்டாக்கு இருந்தது. 5 ஸ்டாக்கு இருந்தது போட்டேன் இதுக்கு. இதோ நீட்டாக்கணும்ல. இது வேறு காண்டு ஏற்றுது. இப்போ தான் என் ரோட்டில் ஆட்டோ போவோம், எல்லாமே போவோம். காண்டாக இருக்குது. இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்குமா? இந்த ஹைட் வரைக்கும் வச்சுப்போமா? இந்த ஹைட் வச்சுப்போம். கரெக்டாக இருக்குது. ஐ காமெடி பண்ணுறானு கடுப்பாது. ஐயோ ஒரு கேப் வந்துருச்சு. ஓ அவ்வளோதான். கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சரி, ஆசைப்பட்டாலே நிறைவேறாது. அப்படியே அடித்து விட்டுடலாம். கீழே குச்சிடலாம். அப்படி நல்ல வேலை செத்து போல. இந்த இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். அதை நான் போன வீடியோலேயே தோண்டிட்டேன். இதோ இதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். மலைக்குள்ளே வரப்போகுது வீடு. ஒன்றும் நிறைய இருக்குது பண்ணுறதுக்கு. இப்போ சாண்டு போயிட்டு இங்கெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாது. அப்புறமா நம்ம வீட்டாண்டியே சுற்றி அசிங்கமாகிடும். என்ன பண்ணோம்? இதோ லெஃப்டில் தெரியுதா? அங்கே நம்ம வீட்டாண்ட எல்லாமே கிடைக்குது, எல்லா விதமானதும். நான் டெக்கரேஷன் நல்லா என்னது இது? வாவ் டாகு கிடச்சிருக்கு. ஆனால் அதை எப்படி டேம் பண்ணுறது நான்? இது சாண்ட் பயமா? வாவ் வாவ் வாவ். நமக்கு சாண்ட் பயமா? ஐலாண்டா? சாண்ட் ஐலாண்டு. நமக்கு சாண்டுக்கு பிரச்சனையே இல்லை. திருப்பி ஈவினிங் என்னது இது? எனக்கு புரியல. என்ன இந்த வேர்ல்டே இப்படி தான் இருக்குமா? அங்கங்கே ஒரு ஓட்டை. இந்த சாண்டு கொஞ்சம் நிறைய எடுத்துன்னு போயிடலாம். ஒரேடியா ஒரு 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் எடுத்துன்னு போயிடலாம். தோண்டுவோமா? அவ்வளோதான். நிறைய யூஸ் ஆகும் இனிமேல். நமக்கு வாட்டருக்கு எதுக்குமே பஞ்சமே இல்லை போல்.
எல்லாமே நம்ம வீட்டை சுற்றியே இருக்குது. இதுவும் இந்த பேம்பு மாதிரியே இந்த லைட்டாக கீழே மட்டும் தோண்டி விட்டா அதுவே விழுந்துடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதை விட்டு ஒன்று ஒன்றா பரவாயில்ல. தள்ளு 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 தள்ளு. கிளியர் கிளியர். தண்ணியை உடச்சி விட்றக்கூடாது. உடையில இதே மாதிரி தான் பண்ணணும். இதோ கொஞ்சம் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதிகமாகவே மைண்ட் பண்ணிட்டோம். 4 ஸ்டாக்கு தான் கேட்டேன், 4.5 ஸ்டாக் வந்துச்சு. என்னடா அது, ஒரு ஷவல் கூட உடையிலையா, புதுசாக இருக்கே, ஒன்றும் லைட்டாக தானே டேமேஜ் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே உடஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே கொஞ்சம் பாருங்கள், இதோ இங்கே எப்படி அந்த ஹைட்டுக்கு இருந்தது, இதோ இந்த ரவுண்டாக இருக்குல்ல ஸ்க்ரீனில், அதுவும் அந்த ஹைட்டுக்கு இருந்தது. இப்போ நான் அதாவது இந்த ஹைட்டுக்கு இருந்தது, இப்போ என்னன்னா தரையோட கீழே இருக்குது. இதோ அதுவும் நான் தண்ணிக்காக தான் விட்டு வச்சுருக்கேன்னா தண்ணி உள்ளே வந்துடுது, அதனால தான் விட்டு வச்சுருந்தேன். அவ்வளோதான், நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. என்ன இது, ஓ டால்ஃபின், இது கொன்னா ஏதோ கிடைக்கும்ல டையா ஏதோ. ஐயோ ஓஞ்சில போட்டு போயிடுச்சு. நான் எங்கே போனாலும் விடமாட்டேன். என்ன பிடிச்சி எங்கே ஓடிச்சா டால்ஃபினே, அதை பார்த்தியா? ஓட்டான் ஒட்டாம டிருன்னு, ஆளையே காணும். ஐயோ மூச்சு மூச்சு. நானும் டால்ஃபின் ஆகிட்டேன். நம்ம வீடு அப்படியே தெரியுது, ஏன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கா மலை, அப்படியே தெரியுது நல்லா நம்ம வீடு. ஸ்டோரேஜ் இருக்கா நம்மக்கிட்ட? மரமே இல்லை, அப்புறம் எப்படி ஸ்டோரேஜ் இருக்கும்? கையில் தின்னா சுற்றணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. கிராஃபிங் டேபிள். நீங்கள் செய்ய முடியாதா? சந்தோஷம். ஸ்டிக் எத்தனை இருக்குது? 37 தான் இருக்கா? இது ஒரு செஞ்சுப்போம், இது கொஞ்சம் செஞ்சு, இது ஒன்று கரெக்டாக இருக்கும். இது இங்கே வரணும். சாண்டெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிடலாம். சாண்ட் எடுத்து உள்ளே வச்சாச்சு. இது 2, இது 2. ஃபுல்லாகவே டூல்ஸாக தான் இருக்குது. அவ்வளோதான் எல்லாத்தையும். இது நான் கொண்டுட்டேன், க்ளோ இங்க் சாக் நான் கொண்டுட்டேன் போல். பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கும். அதான் நான் மெயினாக பீஸ்ஃபுல் வச்சேன். இப்போ போயிட்டு வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். எவ்வளோ வுட்டு கலெக்ட் பண்ண போகிறேன்னு தெரில. ஏன்னா ஒரு ஆக்ஸுக்கு 2.5 ஸ்டாக் எதுவும் வரும் வுட்டு. நான் ஆல்ரெடி வேறு வேர்ல்டெல்லாம் விளாடி மைண்ட் பண்ணி பார்த்துருக்காதான் கரெக்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் க்ரியேட்டிவ் போடலன்றதுக்கான எவிடன்ஸும் காட்டுறேன். என்கிட்ட அதோட எவிடன்ஸ் இருக்குது, ஸோ அதை நான் காட்டுறேன் வீடியோ லாஸ்ட்டில். நான்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இது நான் இந்த வீடியோ நான் கலெக்ட் பண்ணுறது எடுக்கிறதுக்கு தான் பண்ணுறேன். ஏன்னா நான் வார்டன் கலெக்ட் பண்ணிட்டு நான் வார்டன் கட்டிட்டு ஆள் தான் கட்டிட்டேன்ருவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, க்ரியேட்டிவ் போட்டான்னு? அதுக்கு ப்ரூஃபும் இருக்குது, ஆனாலும் என்ன பண்ணுறது,
நம்பணும்ல, அதான் இந்த இது ஃபுல்லாகவே இது அது பேர் என்னது ரிசோர்ஸ் கலெக்டிங் வீடியோ இது. ஸோ இது ஃபுல்லாகவே ரிசோர்ஸ் கலெக்டிங் தான் இருக்கும். ரிசோர்ஸ் கலெக்டிங் சரிப்படுத்துறது அது மட்டும்தான் இருக்கும். நான் வீடை கட்டிட்டு காட்டுறேன், அதாவது சண்டே, கம்மிங் சண்டே காட்டுறேன். கம்மிங் சண்டேக்கு எப்போ வீடியோ எடுக்கணும், அதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துடணும். அப்போ தான் உனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மைன்கிராஃப்ட் போடுறேன்ல, இப்போ செகண்ட் பார்ட்லேயே சர்ப்ரைஸ் ஆரம்பிச்சிட்டோம். அவன் இந்த மாதிரிலாம் நமக்கு கொடுப்பானானே தெரில. கொடுக்கவே முடியாது, அது எப்படி கொடுப்பான்? ஆனால் அவன் வேர்ல்டில் வேணால் கொடுப்பான், அவ்வளோதான். ஏன்னா இது நான் இருந்தால் தான் அவனால் விளாடவே முடியும். நான் இல்லைன்னா என்ன பண்ணுவான் அவன்? அவ்வளோதான். ஏன்னா இது ஒன்றும் சர்வர் இல்லை. சர்வர் வந்தால் நல்லாயிருக்கும். அவன் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கான் அவனோட இதை. என்னோடய இதை ஒன்றும் வீடியோ எடுக்கலை. கரெக்டாக இந்த சண்டே எடுப்பான்ல, அப்போ தான் எடுக்கலான்னு இருக்கலாம். வேறு ஒருத்தர் இருக்கான்னு இல்லை, அவன் வருவானான்னு தெரில. அவன் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வருவான்னு இல்லை. அவன் இந்த கேமுக்கு வருவானான்னு தெரில. ஆனால் அவனோட வீடியோவும் என் சேனலில் வரும். அவன் கூட கொலாப் பண்ணுற வீடியோவும். எல்லாருக்கூடையும் கொலாப் பண்ணால் தான் நல்லா வியூஸ் போகுது. நானே பார்க்குறேன். எவ்வளோ வுட்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு தெரில. ஒயிட் கலர் வுட்டு எனக்கு முக்கியம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ப்ரீமியமாக இருக்கும் மாதிரி இருக்கும். அது பிளாங்காக மாற்றாமல் இருந்தால் ப்ரீமியமாக இருக்கும். பிளாங்காக மாற்றிட்டா நல்லா இருக்காது. எனக்கு அதான் பிடிக்கும். அதில் பிளாங்காக மாற்றாமல் இருக்கணும். சரி, நான் கொஞ்சம் நல்லா கலெக்ட் பண்ண மாட்டேறேன். அந்த 2 ஆக்ஸுமே உடையிற வரைக்கும் கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம ஒயிட் வுட்டும் 2 ஸ்டாக் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனால் அது முடியல. இதோ இன்றைக்கி இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து சாப்ளிங்லாம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த வுட்டில் ஒரு 30 சாப்ளிங் வந்தது. ஆனால் இதில் வெறும் 3 ஆமாம், இந்த ஒயிட் வுட்டோட சாப்ளிங் வெறும் 3 தான் வந்தது. ஒன்றும் கூட போயிட்டு கலெக்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இதே போதும். ஆனால் இதுதான் அதிகமாக கிடைக்குது. இதோ அதனால தான் வீட்டை சுற்றி வச்சிட்டேன். இதோ இங்கே இந்த பிளாக்கில் ஒன்று வச்சுருக்கேன், இங்கெல்லாம் வச்சுருக்கேன். வீட்டை சுற்றி வளர்ந்து அழகாக இருக்கும். இங்கே மட்டும் ஏன் விட்டேன்னா, இங்கே அப்படியே ஒரு வழி மதி வைக்கலான்னு ஒரு ஃப்யூச்சர் பிளான். இதோ மேலே அந்த காம்பவுண்ட் வால் மேலெலாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் வளர்ந்தா செம்ம அழகாக இருக்கும். நான் ஒன்று மட்டும் மாற்றிட்டு இதோ நான் இது காட்டினேன். செட்டிங்ஸில் போயிட்டு சர்வல் இருக்கா, க்ரியேட்டிவ்னு போட்டால் டர்ன் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் காட்டுதா? இந்த மாதிரி காட்டினா நான் கண்டினியூன்னு கொடுத்தா க்ரியேட்டிவ் ஆகிடும். நான் கோ பேக் தான் கொடுக்குறேன். இதோ திருப்பியும் காட்டினாலும் எத்தனை வாட்டி பண்ணாலும் க்ரியேட்டிவ் மாற்றுற கண்டினியூ கொடுக்குற வரைக்கும் இதே மாதிரி தான் காட்டும். ஒன்ஸ் கண்டினியூன்னு கொடுத்தா அது பாட்டுன்னு உள்ளே போயிடும். ஸோ திஸ் இஸ் எவிடன்ஸ். ஓகேவா கைஸ்? அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ கைஸ். வெயிட் ஃபார் சர்ப்ரைஸ் வீடியோ. உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான் இந்த வீடு கட்டுறது பார்க்கறது. டாட்டா, பாய் பாய்.